கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஆறுன அப்புறம் கூட டெக்ஸ்சர் மாறாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு 50 ml நெய் எடுத்திருக்கேன். எவ்வளோ நெய் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப நேரம் அந்த டெக்ஸ்சரை மெயின்டைன் பண்ணும். இப்போ அது கூட ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ கேசரி அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். இப்போ அது கூட ஏலக்காவை சேர்த்து நல்லா வறுத்து சுடுதண்ணியை அது கூட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் இது கூட கேசரி பவுடர் சேர்த்து நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி ஈவனாக கிளறி விடுங்க. ரவையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நான் 3 கப் ரவைக்கு 4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா 3 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு பேனில் நெய் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து அதையும் கேசரி கூட சேர்த்து நல்லா கிளறி கடைசியாக 50 ml நெய் சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பராக ரவை கேசரி ரெடி. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஆறுன அப்புறம் கூட டெக்ஸ்சர் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.